வணக்கங்க. நாட்டை திருத்துறேன்னு சொல்லி சினிமாவிலேருந்து நிறைய பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சார் இந்த அக்கறை உங்கள் சினிமாவில் காட்டலாம்ல? நீங்கள் உங்கள் சினிமாவை வளர்க்குற வழியை பார்க்கலாம்ல? தமிழ் சினிமா இன்றைக்கி அழிஞ்சிட்டு வருது. ஒரு சிலருடைய கையில் மாட்டிக்கிட்டு அவங்க படம் எடுக்கிறாங்க, நசுக்கிறான், பிதுக்குறான், இல்லைன்னா கஞ்சா போதை, இல்லைன்னா ரத்தம் தெறிக்குது. இந்த மாதிரி படங்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்குது. இதையும் ஒரு கதைன்னு சொல்லி ஒரு சில பெரிய ஹீரோக்கள் செலக்ட் பண்ணி நடிக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய சமூக அக்கறையா, சமூக பொறுப்பா? இதைத்தான் இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க போகிறீங்களா? இன்னைக்கு இதை பார்த்து தான் சார் இன்னைக்கு இந்த நாடு இப்படி கெட்டு போயிருக்கு. உங்கள் தமிழ் சினிமாவில் காட்டுங்க சார் உங்களுடைய அக்கறையை. நீங்கள் எல்லா மெம்பர்லையும் எல்லாத்துலேயும் மெம்பராக இருக்கீங்கல்ல? நீங்கள் நில்லுங்க, எலெக்ஷனுக்கு நில்லுங்க, நடிகர் சங்கத்தில் எலெக்ஷனில் நில்லுங்க. நின்று தமிழ் சினிமாவில் மாற்றத்தை கொண்டு வாங்க. மாற்றத்தை கொண்டு அதில் நிர்வாகம் பண்ணுங்க, இருக்கக்கூடிய கடனை அடைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டை திருத்தலாமா இல்லை அதில் கொடியை நாட்டலாமான்றதை அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் உங்களுடைய கலைக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் கலையை வளர்க்குற வழியை பாருங்கள். உங்களுக்கு கலை கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாருமே காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளோ பேர் சார் சின்ன ப்ரொடியூசருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, பழைய நடிகர்களுக்கு யார் வாய்ப்பு கொடுக்குறீங்க? எந்த டைரக்டருக்கு நீங்கள் திறமையான டைரக்டருக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? எவ்வளோ பேர் கார்டு மட்டுமே வச்சுட்டு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு இருக்க நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அன்னைக்கு பிரபு சார், விஜயகாந்த் சார் இவங்கெல்லாம் அதை பண்ணினாங்க. இன்னைக்கு எத்தனை டைரக்டர் வாய்ப்பு கொடுக்குறீங்க? கிடையாது. சினிமாவை எங்கே வளர்த்துருக்கீங்க? அழிச்சிட்டீங்க. முக்கால்வாசி அழிச்சாச்சு. வருஷத்தில் ஒரு 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆனாலே பெரிய விஷயம். அப்போ இந்த சினிமாவை மட்டுமே நம்பி இருக்க மக்களோடைய நிலைமை என்ன? அதை யோசிச்சிங்களா? அந்த மக்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வழின்றதை காட்டுங்க சார். வேலைக்கான வழி என்னவோ அதை செஞ்சு கொடுங்க சார். அவங்களும் இந்த நாட்டில் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களும். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்கே சேவை செஞ்சாலும் ஒன்று தான், இங்கே அரசியலில் சேவை செஞ்சாலும் ஒன்று தான். அதனால தமிழ்நாட்டு மக்கள், சினிமாவில் இருக்க மக்களுக்கு முதல்ல நீங்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. தமிழ் சினிமாவை வளர்க்குற வழியை பாருங்கள். அழிச்சிட்டு வர்றீங்க எல்லாருமே சேர்ந்து. ஒழுங்கான படத்தை எடுங்க, ஒழுங்கான கதையை செலக்ட் பண்ணி நடிங்க. இந்த நாட்டுக்கு எது நல்லதுன்றத கொடுக்குற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது. இன்றைக்கி 90% சினிமாவை பார்த்து தான் பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நல்ல விஷயங்களை எடுங்க, நல்லதை சொல்லக்கூடிய வழியை பாருங்கள்.